இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, மரபுப்படி சபாநாயகர் தேர்வில் பிஜேபி செயல்படுமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். மரபுப்படி பிஜேபி செயல்பட்டுச்சுன்னு வைங்களேன், கூட்டணி கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும். மரபுப்படி பிஜேபி செயல்படலன்னு வைங்களேன், இந்தியா கூட்டணிக்கு நடுவில் சில சலசலப்பை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தும். ஸோ மரபுப்படி பிஜேபி செயல்பட்டாலும் பிரச்சனை, செயல்படலாட்டியும் பிரச்சனை. 10 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது பொலிட்டிக்கலாக. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க 26ஆம் தேதி மிக முக்கியமான பல சம்பவங்கள் நம்மளோட இந்திய அரசியல் வரலாற்றில் நடக்க போகுது. அந்த சம்பவங்களை பற்றி நமக்கு அன்னைக்கு ஒரு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அன்னைக்கு நமக்கு பெரிய டவுட் வராது. ஸோ இதை நோக்கி இந்த வீடியோவில் பேசலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டதோட காரணத்தின் பின்னணியில் எடுத்து பார்த்தா இவ்வளவு மிக முக்கியமான சிக்கலில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால தான் இந்த சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாமா? உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, எடுத்தோன்னே ஒரு விஷயத்தை உடைக்கிறேன். மரபுப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. மரபுனா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சி சபாநாயகராக இருப்பாங்க. எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா, மாநில அரசியலாக இருக்கட்டும், இந்திய அரசியலாக இருக்கட்டும், தேசிய அரசியலாக இருக்கட்டும், எல்லாருமே சபாநாயகர் யார் இருப்பாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருப்பாங்க. துணை சபாநாயகர் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிக்கு வழங்கணும். அதாவது விதி கிடையாது, மரபு. எதிர்க்கட்சி துணை சபாநாயகராக இருக்கட்டும், நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கட்டும். அதாவது கொடுத்தாக வேண்டி இருக்குன்னு சொல்லி அரசியலமைப்பில் சொல்லலை, கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மரபு பின்பற்றப்படுது. அந்த மரபை இன்னைக்கு பிஜேபி கடைபிடிக்குமா கடைபிடிக்காதா அப்படிங்கிறதா இங்கே மிக முக்கியமான கேள்வி. இந்த 2வது பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக உங்களுக்கு தோணலனா, இந்த 8வது பாயிண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2வது பாயிண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். இப்போ அடுத்ததாக போகலாம். 2014 2019 இந்த சிக்கல் பிஜேபிக்கு வரலையா, அப்போ எப்படி சமாளித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பான்மை இடங்களில் பிஜேபி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருந்தாலும், இங்கே எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக எந்த எதிர்க்கட்சியுமே சபாநாயகர் தேர்தலில் இல்லை. அதாவது மக்களவையில் யாருமே இல்லை. அதாவது 543 இடங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10% ஜெயிக்கணும். போன வாட்டி காங்கிரஸ் எவ்வளோ ஜெயிச்சிச்சு 2014, 2019 எவ்வளோ ஜெயிச்சிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி செய்யக்கூடாது. காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் கட்சி, அங்கே காங்கிரஸ் கூட வேணாம், சமாஜ்வாதியாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கட்சி 543ல் 10% எந்த கட்சி ஜெயிக்குதோ அதான் அங்கீகரிக்கப்பட்ட லோக்சபாவோட எதிர்க்கட்சி. அந்த அங்கீகரிக்கப்பட்ட லோக்சபாவோட எதிர்க்கட்சிக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுப்பாங்களே தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை 2014 2019. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இண்டிவிஜுவலாக 99 சீட்டு ஜெயிச்சிருக்கு. 543 அப்படிங்கிறதுல 10% நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 54 வரும், 54 அல்லது 55 வரும். அந்த 55 தாண்டி 99 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சதுனால இன்னைக்கு காங்கிரஸ் லோக்சபாவோட எதிர்க்கட்சியாக இருக்காங்க. அப்போ கார்கேன்னு ஒருத்தர் ஏதோ எதிர்க்கட்சி தலைவர் போடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் மாநிலங்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் தான் கார்கே. ஏன்னா மாநிலங்களவையில் இதே மாதிரியான பெரும்பான்மையில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. அதனால மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கார்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் லோக்சபாவில், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்களவையில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவியானது 2014 2019 காலியாக இருந்துச்சு. ஆனால் 2024 பிஜேபியும் பெரும்பான்மை போல அதே நேரத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் கட்சி எதிர்க்கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இங்கே சிக்கலுக்குரிய விஷயம் இது மட்டும்தான். அதாவது பிஜேபி காரங்க பார்வையில் இது சிக்கலுக்குரிய விஷயம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பிஜேபியோட திட்டம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக இந்த கூட்டணி ஆட்சியில் நம்ம கவனிக்க வேண்டிய 3 கட்சி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஜேபி ஒன்று, தெலுங்கு தேசம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களோட பார்ட்டி. இந்த 3 பார்ட்டி அடிப்படையில் தான் இங்கே எந்த பார்ட்டிக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் தான் பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட கேபினெட்டை அமைச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியோட கேபினெட்டில் 5 கூட்டணி கேபினெட் அமைச்சர்கள் இருக்காங்க. 5 பேர் மட்டும் கூட்டணி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசத்துக்கு ஒரு கேபினெட் அமைச்சர், அதே நேரத்தில் ஒரு இணையமைச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் கட்சிக்கும் ஒரு கேபினெட் அமைச்சர், இணையமைச்சர். ஆனால் சபாநாயகர் வரும்போது இந்த 3 கட்சியும் எப்படி அதை பிரிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது 2 கட்சி சாதகமாக ஒரு முடிவெடுக்கிறான், ஒரு கட்சியை கலட்டி விடணும், அந்த ஒரு கட்சி கோச்சுக்குது. ஆனால் அதே நேரத்தில் 2 கட்சியும் தள்ளி வச்சு முடிவெடுக்க முடியாது. 2 பேரும் நாங்களும் வேணும்னு சொல்கிறாங்க. பிஜேபி இப்போ மிக முக்கியமான தலைவலியாக இருக்கிறது இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை நான் கொஞ்சம் உடச்சி இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து வைக்கிறேன். அதாவது நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி மீடியாவை பெரிய லெவலில் கவனிக்கும் போது நமக்கு என்ன புரியுதுன்னா, பிஜேபி சபாநாயகராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி துணை சபாநாயகராக இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஆகிய எனக்கும் எந்த விஷயமும் வேணாம், தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுக்கும் எதுவும் வேணாம், பிஜேபியே இங்கே தலைமையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் தெலுங்கு தேசத்தை வச்சு நீங்கள் சபாநாயகராக மாற்றினீங்கன்னா துணை சபாநாயகரில் என்னை சேர்த்துக்கங்க, அப்போ இந்த மரபு உடைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிஜேபி சொல்லுது. சபாநாயகர்
அப்படிங்கிற தேர்வில் ஒன்று 2 பேரையும் சேர்த்துக்காத, இல்லை 2 பேரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்று என்னை சபாநாயகர் ரேஸில் சேர்த்துக்கோ, இல்லை துணை சபாநாயகர் ரேஸில் சேர்த்துக்கோ, ரெண்டுலையுமே என்னை சேர்த்துக்காமல் இருக்காத அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் கேபினட் கேட்டு உங்களை பெரிய லெவலில் டார்ச்சர் பண்ணல, ஆனால் சபாநாயகர் அப்படிங்கிற பதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேபினட்டை பிரிக்கும் போதே சந்திரபாபு நாயுடு சில விஷயங்களை சொன்னதா பெரிய லெவலில் மீடியாவில் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஐயும் சேர்க்கணும், இல்லை 1 விளக்கணும். அந்த 1 விளக்கும் போது ஒரு கட்சி கோச்சுக்குது, 3ஐயும் அடிப்படையாக வச்சு ஒரு வேலையை பார்க்க முடியாது அப்படிங்கிறதான் பிஜேபிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. பிஜேபி இதை எப்படி கடந்து போகுது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதே நேரத்தில் துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், இந்தியா கூட்டணி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்களும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. மரபுப்படி துணை சபாநாயகரை எங்கள்கிட்ட கொடுத்தது, அதே நேரத்தில் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சபாநாயகரை நீங்கள் வச்சுங்க, துணை சபாநாயகரில் என்னை சேர்த்துங்கன்னு சொல்லி பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்குள்ளே சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் மரபுப்படி எங்களுக்கு கொடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. பிஜேபி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மிக முக்கியமான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்கக்கூடியதா பெரிய லெவலில் செய்தி தெரிவிக்குது. இங்கே பிரச்சனைக்குரிய பக்கமாக தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒருத்தங்களை மையமாக வச்சு பெரிய விஷயத்தை பேசுகிறத உங்களால் கவனிச்சிருக்க முடியும். தெலுங்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடோட உறவினர் ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட பிஜேபி தலைவராக ஒருத்தங்க இருக்காங்க. ஆந்திராவோட பிஜேபி தலைவராக இருக்கிறவங்க புரந்தேஸ்வரி அப்படிங்கிறவங்கன்னா ஆந்திராவோட பிஜேபி தலைவர். இந்த புரந்தேஸ்வரி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, இவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல புவனேஸ்வரி, இவங்களோட அக்கா தான் புரந்தேஸ்வரி. ஸோ புரந்தேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்களை சபாநாயகர் ஆக்கிட்டோன்னா தெலுங்கு தேசமும் அந்த மாதிரி இருக்கும், பிஜேபியும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிதிஷ் கோச்சுக்கிறாரு, அது எப்படி நீங்கள் 2 பேர் மட்டும் ஒன்று சேர்ந்துட்டு என்னை கழட்டி விட்றீங்க, அப்போ துணை சபாநாயகருக்கு என்னை சேர்த்துங்கன்னு சொல்லும்போது இந்தியா கூட்டணி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஒழுங்காக துணை சபாநாயகரை எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் சண்டை போட மாட்டோம், பேசாமல் இருந்துருவோம், சபாநாயகர் தேர்வில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். ஒருவேளை துணை சபாநாயகரை எங்களுக்கு கொடுக்கலனா நாங்கள் என்ன பண்ணுவோம், தெலுங்கு தேசத்தையும் நிதிஷையும் பேசி அவங்கள சபாநாயகர் ஆக்குறதுக்கு அவங்கள்ட்ட 12 சீட்டு தான் இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற 234 அவங்கள்ட்ட கொடுத்து உங்களுக்கு ஒரு டஃப்பை கொடுப்போம், தேவையில்லாத அந்த குழப்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் 26, உங்களுக்கு இந்த குழப்பம்லாம் வேணான்னு தோணுச்சுன்னா ஒழுங்காக எங்களுக்கு துணை சபாநாயகரை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது ஒரு மிக முக்கியமான அந்த சிக்கலில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்லுது. ஆனால் இதுவரைக்கும் நமக்கு உறுதியாக கிடைச்ச தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 24ஆம் தேதி வந்து நமக்கு சபை கூடுது. சபை கூடும்போது என்ன பண்ணுவாங்க, சபையோட முன்னோடியாக யார் இருக்காங்க, நிறையா தடவை எம்பியாக யார் இருக்காங்களோ அவங்க தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுப்பாங்க. யார் 2 பேர் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7 முறை இந்த 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த வீரேந்திர குமார் அப்படிங்கிற ஒருத்தர், அதே நேரத்தில் கேரளாவை சேர்ந்த கொடினில் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீரேந்திர குமார் அப்படிங்கிறவர் மத்திய அமைச்சராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகராக ஆக முடியாது. அப்போ தற்காலிக சபாநாயகராக யார் இருப்பா, நம்ம சுரேஷ் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த இவர் தான் தற்காலிக சபாநாயகராக இருப்பார். இவர் ஆக்சுவலாக 7 தடவை பதவி வச்சதுனால இவருக்கு இந்த அங்கீகாரத்தை லோக்சபாவில் கொடுக்குறாங்க. ஸோ லோக்சபா தேர்தல் மூலமாக இவர் இந்த விஷயத்தை சாதிச்சதுனால இவருக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இவர் தற்காலிக சபாநாயகராக இருக்கிற எல்லா எம்பி பதவி ஏற்றுப்பாங்க. 26ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மரபுப்படி இந்தியா கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் கொடுத்துட்டாங்கன்னா ஓரளவு சலசலப்பு இருக்காது. கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷையும் தெலுங்கு தேசத்தை மட்டும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ டோட்டலாக இங்கே இருக்கக்கூடியது இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் 5 கேபினெட்டை வச்சு பிரதமர் நரேந்திர மோடி தந்திரமாக சில வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதே நேரத்தில் இந்த சபாநாயகர் தேர்வை பிரதமர் நரேந்திர மோடி எளிமையாக கடந்து வருவாரா அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு இந்த சப்ஜெக்டை தெளிவுபடுத்திருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். Thank you so much.